அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. ஐயா மனசு வைங்க ஐயா, நான் எம்ஏ படிச்சிருக்கேன் ஐயா. फिर उठा फिर गिरा लेकिन चलना नहीं सीखा। அடே தம்பு வாடா. நான் தான் ஊருக்கு புதுசு, ஸ்டேஷனுக்கு வரான்னு எழுதி இருந்தேன்ல, இப்படி பண்ணிட்டியாடா? இருக்கிறது ஒரே பேண்ட், துவைச்சு காய போட்டேன், காயல. நீதான் வந்துட்டிய, வாடா. எதுல வந்த? ஆட்டோல வந்தேன். அது பேர் ஆட்டோ இல்லடா, பட்பட்டி. பாத்ரூம் எங்க இருக்கு? அதோ கடைசியில வேலை கிடைக்கலன்னு டெல்லி வந்து சேர்ந்துட்டேன். 8 வருஷமா தேடுறேன்டா, ஒண்ணும் கிடைக்கலையே. நீ தாண்டா உண்மையான இந்தியன், பெருமைப்படு. இந்த தடவை ஒரு எம்பியோட சிபாரிசோட வந்திருக்கேன். இந்த எலெக்ஷன்ல எந்த கவர்மெண்ட் வரப்போகுதோ அவசரப்படுறியே. பரவாயில்ல, எந்த கவர்மெண்ட் வந்தாலும் நம்ம எம்பி அதுல இருப்பாரு. டேடே, அங்க ரங்கம் குளிச்சுக்கிட்டு இருக்காண்டா, நம்ம ரூம்மேட். கதவு திறந்திருக்கேன்னு பார்த்தேன். பரவாயில்ல பிரதர், நம்ம ராஜ்யத்துல கதவுக்கெல்லாம் தாப்பாளே கிடையாது. பிரதர் பேர் என்ன? தம்பு. எந்த ஊரு? தஞ்சாவூர். தெரியுது. சார் சார், அது என் பேன் சார். சத்தியமா என் பேன் சார், இப்பதான் அவுத்து வச்சேன். நீ பாத்தியாடா? சொல்றா பிரதர், இது பசி சாம்ராஜ்யம். இங்க என்னது ஒண்ணுதுன்னு பேதமே கிடையாது. எல்லாமே எல்லாருக்கும் சொந்தம். பேண்ட் சட்டையில இருந்து பீடி சிகரெட் வரைக்கும், பொட்டியில இருந்து ஜட்டி வரைக்கும், யாரது வேணா எவன் வேணா உபயோகிச்சுக்கலாம். இங்க சொந்தம் கொண்டாடுறதா இருந்தா அது அவங்க பேரை மட்டும்தான். எங்க அப்பா எனக்காகவே தச்ச மாதிரி இருக்கு. சிகரெட் பிடிக்கிறதுண்டா? இல்ல. இல்லையா? கத்துக்க. ஏன்னா இங்க பாதி நேரம் நாங்க சாப்பிடுறது சிகரெட் புகையத்தான். சரி, எதுவா இருந்தாலும் பகிர்ந்துக்கணும்னு சொல்லிருக்கல. எனக்கு இப்ப பாத்ரூம் வருது, நான் மட்டும் போனா போதும்ல. नमस्ते जी। बोलिए। मुझे पेंटिंग अच्छी तरह मालूम है। अच्छा, इसलिए पहले சார். தமிழனா? ஆமா, வணக்கம் சார். அட நீங்க வேற சார். இங்க பெயிண்டிங் வேலை ஒண்ணும் பெருசா நடக்கிறது இல்ல சார். எங்க வேலையெல்லாம் வெறும் போர்டு எழுதுறது தான். அது என்ன சார், ஹிந்தியில என்னமோ எழுதிருக்கு? ஹிந்தியில நோ வேக்கன்சி சார். இந்த மாதிரி லெட்டரிங் எல்லாம் கூட நல்லா எழுதுவேன் சார். இந்த வேலையாவது கொடுங்க சார். நம்ம கடையிலயா? வேலையா? வெளியே பார்க்கல? அதுக்கு வேற போர்டு இருக்கே சார்.
₹1 வாங்கடா டேய் வாங்கடா எங்கடா போயிட்டீங்க டேய் வாங்கடா டேய் ஐயோ வாங்கடா டேய் ஐயோ டேய் ரெண்டு கை பத்தலடா டேய் வாங்கடா டேய் வாங்கடா டேய் டேய் வாங்கடா டேய் ரெண்டு கை பத்தலடா வாங்கடா டேய் ரெண்டு கை பத்தலடா டேய் வாங்கடா டேய் ஐயோ வாங்கடா டேய் ரெண்டு கை பத்தலடா வாங்கடா டேய் ரெண்டு கை பத்தலடா வாங்கடா என்னடா கனவா? எந்த கனவு? ஒண்ணு இல்லடா பதப்ப ரெண்டு கை பத்தலன்னு சொன்ன. அப்படியே சொன்னேன். இப்ப சொன்னிய. அது ஒண்ணு இல்லடா, கனவுல ஒரு பொண்ணு ரொம்ப குண்டு, ரெண்டு கை பத்தல. கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம் உத்திஷ்டோ உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலாகாந்த். நீ சாமியை கும்பிடுறியா இல்ல சண்டைக்கு எடுக்கிறியா? சைலண்டா சாமி கும்பிட முடியாது அவனுக்கு. கையில காசு இல்லைன்னா ஆத்திரம் மண்டுமே இருக்கு. Money, 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 it's so funny in the rich man's dirt. Money, 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 money. I promise to pay the bearer the sum of 100 rupees. Yahoo! 100 ரூபாயா? 100 rupees? 100 rupees? Yes. 100. ஒண்ணு பக்கத்துல ரெண்டு சேஃப். 100. நிஜமாவே இது 100 ரூபாயா? 100 ரூபாடா? 100 rupees. Yes. எப்படிடா சம்பாரிச்ச? உழைச்சி சம்பாதிச்சேன். நீயா? சரி, மூளை செலவழிச்சு சம்பாதிச்சேன். அதனாலதான் கேக்குறேன், ஒன்னால இப்படி முடிஞ்சது? நடக்கிற பிலிம் ஃபெஸ்டிவல்ல ஒரு செக்ஸ் படம், அதுல ஏகப்பட்ட நிர்வாண காட்சிகள். கேட்கணுமா? சென்சார் ரூல்ஸுக்கு பலியான நம்ம ரசிக பெருமக்கள் என்னமா அலையறாங்க தெரியுமா? 5 ரூபாய் டிக்கெட்ட 110 ரூபாய்க்கு வித்தேன் ஒரு மடையங்கிட்ட. வாழ்க நம்ம சென்சார், வாழ்க நம்ம பாரதம். இதெல்லாம் உன் சொந்த ஐடியாவா? அவ்வளவு புத்தி எனக்கு இருந்தா நான் ஏன் இப்படி? இதெல்லாம் திலீப் கொடுத்த ஐடியா. திலீப்? திலீப்பா? யார் அவன்? திலீப் உழைக்க தெரிஞ்ச ஒரு புத்திசாலி. என்னென்ன ஐடியா எல்லாம் வச்சிருக்கான் தெரியுமா? அப்பப்போ எனக்கு சொல்லி கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கான். இந்த மாதிரி சம்பாதிச்ச பணத்துல நாம இனிமே பணத்துக்கு ரிஷி மூலம் பாக்காதரா, இன்னைக்கு ராத்திரியாவது உலக கொதிக்கட்டா. சரி, படபடன்னு சாமான்களுக்கு லிஸ்ட போடு. முதல்ல புள்ளியார் உண்டிக்கு 1 ரூபா. உனக்கு வேணும்னா கேளு, சாமி பேர சொல்லாத. அனாவசியமா பங்கட சர்தார்ஜிக்கு 15 ரூபா கொடுத்துனுப்பா. நெஸ்கஃபே, பால் பவுடர், சக்கரை. இரு, பீடி, சோப்பு, தேங்காய் எண்ணெய். சரி, ஸ்டவ்வுக்கு மண்ணெண்ணெய் ஃபர்ஸ்ட். ये 100 रुपए घर का किराया, बाकी 50 रुपए के लिए मैं कल आऊंगा, ठीक है? 100 rupees जिंदाबाद. भारत सरकार जिंदाबाद. பல்கலைக்கழகம் जिंदाबाद. BA डिग्री जिंदाबाद. வேலையில்லா திண்டாட்டம் जिंदाबाद. காங்கிரஸ் பார்ட்டி जिंदाबाद. காங்கிரஸ் ஐ जिंदाबाद. காங்கிரஸ் யூ जिंदाबाद. காங்கிரஸ் எக்ஸ் जिंदाबाद. காங்கிரஸ் ஒய் जिंदाबाद. காங்கிரஸ் இசட் जिंदाबाद. எலெக்ஷன். जी, रेलवे स्टेशन जाने वाला बस कब आएगी? तो भगवान जाने. माफ कीजिए, आपको रेलवे स्टेशन जाना है? हाँ। आज टैक्सी बंद है, मैं सामान ले लूं? कितने चाहिए? कितने दोगे? 50 पैसे। 50? ठीक है. मेरे पास छुट्टा नहीं है मैम साहब. मेरे पास 50 पैसे नहीं है. अगर आपके पास नहीं है, मेरे पास कैसा होता है? இப்படித்தான் சில்லறை இல்லைங்கிற சாக்குல பணத்தை பறிக்கிறது திருட்டு பசங்க. வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுறீங்களா?
பின்ன என்னையா முதல்ல 8 கேட்டுட்டு இப்போ 1 ரூபாய் கேட்டா என்ன அர்த்தம்? 1 ரூபாய் கேட்டேன், சில்லறை இல்லைன்னு தானே சொன்னேன். பெருசா அமக்கலம் பண்றீங்களே, நீங்களே வச்சுங்க. வரேன். This is another way of extracting more money. I know. What do you know, madam? What the hell do you know? You think I'm going to make a big fortune out of this trivial sum and build a multi-story complex in this great goddamn metropolis? Keep it. Keep it as my present. Keep it. இவன் பாத்ரூம்குள்ள போய் எவ்வளவு நேரம் இருக்கும்? ரேடியோல வந்தே மாதம் பாடும் போதே போயிட்டான்டா. உண்டா அப்படியே பக்கெட் தலைக்கு வச்சு படுத்துக்க வேண்டியதானே. உங்களுக்கு யோசனை கற்பனை எல்லாமே கக்கூஸ்ல தான். நீ என்ன வேணாலும் சொல்லு, நம்ம நாட்டுல என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்கடா. அவங்க கனவெல்லாம் கக்கூஸ்லயே பிறந்து கக்கூஸ்லயே கலைஞ்சும் போயிடுது. குண்டு செட்டுக்குள்ள குதிரை ஓட்டுறோம்டா. அவன்லப்பா நீ விளையாடுற கண்ணா. சுட்ட பழம் இருக்கா சுடாத பழம் இருக்கா? சுட்ட பழம் தான் கொடுப்பேன். சுட்ட பழம்னா ஒருக்குனதா? அது சுட்ட பழம், இது சுடாத பழம். நான் வரேன்டா. எங்கடா போற? கோயிலுக்கு போறேன். என்னடா அது திடீர்னு இவனுக்கு பக்தி? கோவிலுக்கெல்லாம் போறான். ஃபாலோ பண்ணி பாரு. என்ன பெரியவரே, சதுர் தேங்காயா? ஆமா, என் பிள்ளைக்கு உத்தியோகம் கிடைச்சா சதுர் தேங்காய் உடைக்கிறதா வேண்டியிருந்தேன். நான் வேணா ஹெல்ப் பண்றேனே. அந்த சிரமம் நோக்கி என்னத்துக்குப்பா? இப்படி கொடுங்க. நீங்க அடிச்சீங்கன்னா உங்க எலும்பு பொல பொலன்னு கொட்டிடும். கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. அப்படி அப்படி அப்படிதான். ஏ விநாயகா, காப்பாத்தணும்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அப்புறம் என்ன, போக வேண்டியதானே? விநாயகா, ஏண்டா தேங்காய் பிடிக்க, இதான் பக்தியா? நம்மளவங்க டெல்லியில வந்து ஏன் விநாயகர் கோயில் கட்டினாங்கன்னுட்டு இப்பதான்